சூப்பர் நைஸ். ஒரு டேரிங்காக ஒரு விஷயத்த பேசியிருந்தாங்க. ஒரு நீட் அப்படின்ற அந்த ஒன் ஆஃப் தி அண்டர் ரேட்டட் ஆக்டர் இன் கோலிவுட் அப்படின்னு டேரிங்கான கொஸ்டின். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு ட்ரெய்லர் எது அப்படின்னா, நம்ம விதார்த் சார் நடிப்பில் கூடிய சீக்கிரம் ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட பேர் அஞ்சாமை. அந்த படத்தோட ஒரு ட்ரெய்லர் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேயே வந்து ஒரு டேரிங்காக ஒரு விஷயத்த பேசியிருந்தாங்க. ஒரு நீட் அப்படின்ற அந்த விஷயத்த வந்து பேசியிருந்தாங்க. எத்தனை உயிரை வந்து காவு வாங்க போதோ அப்படின்னு ஒரு போஸ்டரில் மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் தான் இப்போ வந்திருக்கு. ஸோ அந்த ட்ரெய்லர் தான் நம்ம இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு இந்த ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு முன்னாடி விதார்த் சாரை பற்றி கொஞ்சம் பேசணும். பிகாஸ் அதாவது ஒரு ஒன் ஆஃப் தி அண்டர் ரேட்டட் ஆக்டர் இன் கோலிவுட் அப்படின்ற மாதிரி தான். எதுக்கு அப்படின்னா, மைனாக்கு முன்னாடி அவர் சில படங்கள் நடிச்சிருக்காரு. அது சரியாக போகல, இல்லை வந்து ஒரு சரியான அப்ரிசியேஷன் கிடைக்கல, அண்ட் கதையும் சரியில்லை அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். பட் ஆஃப்டர் மைனா வந்து ஒரு வேறு லெவல் ஹிட்டு, ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹிட்டு. அந்த பட்ஜெட்டுக்குள்ளே அந்த நேரத்தில் அப்படி ஒரு படத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு சரியான ஒரு ஆன்சராக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. ஒரு டைரக்டர் நினச்சா ஒரு ஆக்டரை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு காணிச்ச படம் தான் மைனா. ஸோ அந்த படத்துக்கு அப்புறமா வந்து அவர் சில படங்கள் வந்து ஒரு படம் வந்து நல்ல ஒரு ஸ்கிரிப்டாக எடுத்திருந்தாலும் வேற ஒரு படம் வந்து ஒரு மோசமான ஸ்கிரிப்டாக இருக்கும், கமர்ஷியல் சைட் போகணும் அப்படின்னு நினச்சதுனால. பட் அதுக்கப்புறம் அவரோட லைனை வந்து ஸ்டடி பண்ணிட்டாரு. லைக் குற்றமை தண்டனை, அதுக்கப்புறம் வந்து இருகப்பற்று, இந்த மாதிரி நிறையா படங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிங் ஸ்கில்லை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சாலும் அடுத்தடுத்து வாய்ப்பு வந்து கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் அதையுமே வந்து நிறைய ஸ்டேஜில் அவருமே வந்து சொல்லியிருந்தார். பட் இந்த படம் வந்து அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த படத்தோட மூவி கிரெடிட்ஸ் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ட்ரெய்லர் பார்த்துட்டு ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணதுக்கப்புறமா ட்ரெய்லர் பற்றி அதிகமாக பேசலாம். காஸ்டிங்கில் வந்து விதார்த் சார், அதுக்கப்புறம் வாணி போஜன் மேம், ரக்ஷ்மான், அதுக்கப்புறம் கிருத்திக் மோகன் சார், தெரியாதவங்களா இருக்காங்க தெரில. சினிமோட்டோகிராஃபி வந்து கார்த்திக் சார், அதுக்கப்புறம் மியூசிக் வந்து ராகு பிரசாத், டைரக்டட் பை எஸ்பி சுப்புராமன். இந்த ட்ரெய்லரோட டியூரேஷன் வந்து 2 minutes 10 seconds. நம்ம அதான் ரியாக்ட் பண்ண போகிறோம். ட்ரெய்லரோட பார்க்கலன்னா வாங்க சேர்ந்தே பார்க்கலாம். 3, 2, 1 கோ. தேர்தல் நெருங்கி வருகிறது. மக்கள் நம்மேல் கடும் கோபத்தோடு கொதித்து கொண்டிருக்கின்றனர். தேர்தலுக்கு முன் கையெடுத்து கும்பிடுவது நீங்கள், தேர்தலுக்கு பின் குனிவது நாங்களா? கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கைக்கூலியாகி நாட்டே விற்கிறாய். டேரிங்கான டயலாக்ஸ். இந்த தடவை தான் கஷ்டப்படாம இருக்கேன். இதுதான் நீ அடிச்சா போதுன்னு ஒரு காலம், அதுக்கப்புறம் மார்க் எடுக்கணும்னாங்க. இப்போ அவன் சொல்றதை தான் படிக்கணும்னு ஆயிப்போச்சு. கல்வியை கஷ்டப்பட்டு தான் படிக்கணுமா? கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இந்த சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்கன்னு நாம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ஓப்பனா சொல்லணும்னா உங்க பையன் நல்லா படிக்கிறான். ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? உங்க லட்சியம் என்ன? நான் டாக்டர் ஆகணும்ன்றது என்னோட லட்சியம். என் பையனை உனக்கு தெருவில் ஆட விட்டுறாது. இந்த திட்டத்தை உச்சநீதிமன்றம் நடைமுறைப்படுத்த ஆணையிட்டுள்ளது. பள்ளியில் படித்த பின்பு அந்த கல்வி தகுதி இல்லை என்றால் நாம் ஏன் பள்ளிக்கு போக வேண்டும்? சரியான ஒரு கொஸ்டின் தான். 5000 மெடிக்கல் சீட்டுக்கு 2 லட்சம் பேர் கோச்சிங் போறாங்க. 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் மருத்துவர்களான எல்லோரும் மாநில வழி சிலபஸ் படிச்சு தான் டாக்டர்ஸ் ஆயிருக்காங்க இல்லையா? You can see the students waiting here to write the examination. 700 open heart surgeries பண்ணிருக்கேன். நான் எந்த தகுதி தேர்வு எழுதி வந்தேன்? கடந்த 10 ஆண்டுகளில் 390 பேர் மட்டுமே அரசு பள்ளிகளில் இருந்து மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ளனர். இந்த தகுதி தேர்வு வந்த பிறகு சென்ற வருடம் வெறும் 7 பேர் மட்டுமே சேர்ந்துள்ளனர். இந்தியால இருக்கிற மற்ற ஸ்டேட்ஸ்க்கு ஒத்துக்குச்சு, உங்க ஸ்டேட்டுக்கு மட்டும் என்ன? இங்க இருக்கிறவங்க கொஞ்சம் மானம் ரோஷம் உள்ளவங்க சார். இந்த வழக்கில் நீங்க டேரிங் அவ்வளோ நாமன்னு சொல்லுங்க. இது நம்மளோட போராட்டம். ஒரு மாதிரி கூஸ் பம்ப் ஆகுது. இங்க ஒரு பெரிய யுத்தமே நடந்துட்டு இருக்கு. நம்மள மாதிரி ஆளுங்க உடைச்சு வெளில வரணும்னா நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் கல்விதாயா. சூப்பர் நைஸ்.
சூப்பரான ஒரு ட்ரெய்லர், ஒரு வேறு லெவல் ஒரு ட்ரெய்லர். இதை பற்றி இது வந்து பேசினா கான்ட்ராவர்சி தான், கன்ஃபார்மாக பேசுகிறது. இந்த படத்தில் இவங்க பேசியிருக்கிறது வந்து ரொம்ப கான்ட்ராவர்சியான ஒரு விஷயம். இது வந்து இப்படி எலெக்ஷனுக்கு முன்னாடி வர வேண்டிய படம், அது அவங்களும் சொல்லியிருந்தாங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி வர வேண்டிய படம். பட் ஒரு சில காரணங்களால், ஒரு சில அரசியல் ரீசன்ஸ்னால இது வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வர மாதிரி ஆயிடுச்சு. பட் இந்த இந்த படத்தில் பேசியிருக்க விஷயம் வந்து எல்லாருமே வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம், அன்றாட ஒரு வாழ்க்கையில் வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம். வருஷம் அந்த நீட் அப்படின்னு வரும்போது அதில் அதிகமாக ஒரு செத்து போகிற நிகழ்வெல்லாம் வந்து நடந்துச்சு, இல்லை மாணவர்கள் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அதை பற்றி பேசிட்டு அந்த வருஷம் விட்டுருவோம், அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வரும், அந்த வருஷமும் அதே பேசிகிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னு தேடக்கூடிய ஒரு படமாக இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க இதில் பேசியிருக்க எல்லா விஷயமே வந்து ரொம்ப டேரிங்காக அட்டெம்ப்ட் பண்ணி தான் பார்க்கலாம் என்ன தான் நடந்துட போகுது அப்படின்ற ஒரு விஷயமாக தான் இருக்குது. படம் வந்ததுக்கப்புறம் இது எவ்வளோ ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரியல. பிகாஸ் அரசியல் ரீசன் காரணம் தான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த ட்ரெய்லரில் இவங்க பேசியிருக்க விதம் அண்ட் இவங்க பேசியிருக்க அந்த டயலாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரொம்பவே யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. பிகாஸ் இதை பற்றி அதாவது பெரிய நடிகர்களே வந்து இதை பற்றி பேச தயங்கும் போதும் பேசுகிறாங்க, இல்லைன்னுலாம் சொல்லலை, அதை ஒரு டயலாகாக கன்வே பண்ணிட்டு போகிறாங்களே தவிர இம்பேக்ட்ஃபுல்லாக ஒரு படம் ஃபுல்லாக அதை கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்றது வந்து இல்லை. இவங்க அதை அட்டெம்ப்ட் பண்ணியிருக்க விதம் வந்து உண்மையிலே ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயமா இருக்கும். எனக்கு எதுக்கு இது இவ்வளோ இம்பேக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம், படிக்க முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஐ மீன் ஸ்கூலுக்கே போக முடியாத அளவுக்கு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த நீட் சிஸ்டம்லாம் கொண்டு வந்து அதுக்கு கோச்சிங் கிளாஸஸ் சேர்த்து அதுக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அது ஒரு வேளை கிடைக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் மறுபடியும் அந்த 1 இயர் டோட்டலாக வேஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அப்பவும் கிடைக்கல அப்படின்னா அடுத்த இயர் ஏன் இதுதான் படிக்கணுமா, ஏன் டாக்டருக்கு தான் படிக்கணுமா, வேறு இதெல்லாம் இல்லையான்னு கேட்பாங்க. அதாவது ஒரு சிலருக்கு ஒரு கனவு இருக்கும், அந்த கனவை பார்த்து தான் ஓட வேண்டியது இருக்கும். அவங்க அந்த படத்தில் சொல்லியிருக்க மாதிரி தான் டேட்டா பேஸ்லாம் கரெக்டு தான். அதாவது 5 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்க, இல்லை 3 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற சீட்ஸ் வந்து 5000 அப்படின்னா அதுக்கு தான் கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுற இந்த எக்ஸாம்ஸ் வந்து தேவையா அப்படின்றது தான். அண்ட் அவங்க சொன்ன மாதிரி அந்த கவர்மெண்ட் இதில் இருந்து 390 பேர் தான் வந்து இந்த நீட் இதுக்கு போயிருக்காங்க அப்படின்றது காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட நம்ம சிலபஸ் ஒன்று படிச்சிருக்கோம், திடீர்னு வந்து வேறு ஒரு எக்ஸாம் வருது, அந்த எக்ஸாமில் நீங்கள் எழுதுனா தான் பாஸ். அதாவது நீங்கள் 600க்கு 590 மார்க் வாங்கியிருந்தாலும் அது மேட்ரு கிடையாது, நீட்டில் நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் மேட்டர் அப்படின்றது வந்து ஒரு துறைக்கு படிக்கிறதுக்கு இந்த 12 வருஷம் படித்தது எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து பிம்பம் கிடையாது, அதுதான் உண்மை, அதை உருவாக்குது. அந்த விஷயத்த நம்ம சோஷியல் மீடியாஸில் நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். பட் அதுக்காக பேசுகிறதுக்கோ இல்லை அதை பற்றி பேசினா நம்மளை அடக்கிறதுக்கோ வந்து நிறைய பேர் இருப்பாங்க. இந்த ட்ரெய்லர் வந்து அந்த ஒரு ஃபேஸை வந்து உடச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. பிகாஸ் இது அவ்வளோ டேரிங்காக பேசியிருக்காங்க. இந்த ஒரு அட்டெம்ப்ட்க்கு வந்து அவங்களுக்கு ஒரு செமையான பாராட்டு கொடுத்தே ஆகணும். பிகாஸ் அதான் அகெயின் சொல்கிறது தான், பெரிய நடிகர்கள் பேசாமல் இருக்கும் போதும் இல்லை சின்னதாக அதை பேசிட்டு விடும்போதும் இது கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணணும்னு எடுத்த மாதிரி தெரில, கன்ஃபார்மாக இதுக்கு ஒரு சொல்யூஷனும் கொடுக்கணும் அப்படின்னு எடுத்த மாதிரி தான் இருக்குது இந்த ட்ரெய்லர். ஆனால் வந்து 2 டேஸ் ஆச்சா 3 டேஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இன்ன வரைக்கும் இதை பார்த்தவங்களோட வியூஸ் வந்து வியூஸ் வந்து 17 லட்சம் மட்டும்தான் போயிருக்கு. அந்த அளவுக்கு தான் இந்த ட்ரெய்லர் ரீச் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். மேபி இது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, இந்த ட்ரெய்லர் இப்படி ஒன்று வந்திருக்கு, இந்த ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மற்றவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த மாதிரி ட்ரெய்லர்ஸ், இந்த மாதிரி படங்கள் வந்து நம்ம விவசாயத்தை மட்டும்தான் பேசணும் அப்படின்றது கிடையாது. நம்ம இதுலேயும் தான் கஷ்டப்பட்டுருக்கோம், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லேயும் தான் நம்ம மாட்டிகிட்ருக்கோம். இதை பற்றியும் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான். ஒருவேளை நான் சொன்ன ஏதாச்சும் கமெண்ட்ஸ் தப்பாக இருந்துச்சுனாலோ இல்லை இருந்திருக்கலாம், சொல்ல முடியாது, ஏன்னா டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் அப்படின்ற மாதிரி தான்.
நான் சொல்கிறது ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன அப்படின்றது, என்ன தப்பாக பேசிட்டேன் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் பேசுனதுக்கு சரிதான் அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களோட கமெண்ட்ஸ் என்ன, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு டேரிங்கான அட்டெம்ப்ட் எடுத்ததுக்கு இவங்கள பாராட்டலாம். அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி நிறையா வந்து பேசணும். இந்த ட்ரெய்லர் வந்து இதோட ஸ்டாப் ஆக போகிறதுன்னு கிடையாது இல்லைன்னு நினைக்கிறேன். இதோட செகண்ட் ட்ரெய்லர் ஒன்று வரும், அப்போவும் இதை பற்றி பேசலாம். படமும் வரும், படம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணலாம். இதில் இவங்க யூஸ் பண்ணியிருந்த டயலாக், அதுக்கப்புறம் காஸ்ட் அண்ட் க்ரூஸ் வந்து எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. படம் வரும்போது பார்க்கலாம். ஓகே, திஸ் இஸ் Filmy Decoding Studio, your mask man. Bye.